வணக்கம் உறவுகளே. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, காவேரி பூம்பட்டினம் என்கிற பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. அங்கதான் இப்ப நம்ம இருக்கிறோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி உறவுகள்கிட்ட சொன்னோம், பூம்புகார் கண்டிப்பா அங்க போயிட்டு பூம்புகார்ல உள்ள நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து வீடியோவா போடுறோம்னு. அதான் தமிழ்நாடு சுற்றுலா அதை நேம் போட்டு பாருங்க. இதுல பூம்புகார்ல எங்கெங்க என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்கிறத தமிழ்நாடு அரசு சார்பில் வைக்கப்பட்டது தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க உறவுகளை, இந்த சிலப்பதிகார கலைக்கூடம் பாருங்க உறவுகளை, அதாவது சிலப்பதிகார கலைக்கூடம் அது வேலை நடந்துகிட்டு இருக்கு. கட்டுமான பணி நடைபெறுவதால் உள்ளே அனுமதி இல்லைங்கிறத நோட்டீஸ் போர்டில் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம உறவுகளுக்கு காட்டணும் அப்படிங்கிறதால இங்க இருங்க, சிலப்பதிகார கலைக்கூடம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதோட முகப்பு கேட்ட பாருங்க உறவுகளை. கட்டுமான பணி நடைபெறுவதால் உள்ளே அனுமதி இல்லை என்கிறத நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்க உறவுகளை. பாருங்க உறவுகளே, அதாவது சாலை பணிகள், அதாவது உள்ளரிக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டுமான பணிகள் எல்லாம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அது பேவர் பிளாக் சாலை போட போறாங்க போல, பார்வையாளர்கள் எல்லாருக்காகவும். பாருங்க உறவுகளே, பூம்புகார் அங்கே தெரிகிறது தான் கண்ணகி சிலை. அந்த இடத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா கடைகளை பாருங்க. அதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை, ஸ்நாக்ஸு அதெல்லாம் இருக்கிறத பாக்குறீங்க. அதே போல வேலை பணி நடைபெறுவதால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இடமெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. கண்டிப்பா அடுத்த தடவை வரும்போது ஃபுல்லா எடுத்து வீடியோவாக போடுவோம். இங்க இருங்க உறவுகளை, கடற்கரைக்கு போகும் வழியில கருவாடு, அந்த மீன், அடுத்து இந்த கூனி, அதான் மீன்ல என்னென்ன வகைகள் இருக்கோ எல்லாம் கருவாட்டு கடை இருக்கு. பாருங்க உறவுகளை. பாருங்க உறவுகளை, அதாவது எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா மீனும் கருவாடும் இருக்கு. சிரா கருவாடு, நெத்திலி போன்ற கருவாடெல்லாம் இருக்கு. நம்ம போக வேண்டிய உறவுகள். அதே போல பாருங்க, கண்ணகி சிலையான இது பின்புறம். அது முன்னாடி போய் இப்ப நம்ம காட்டுவோம் உறவுகளுக்கு. பாருங்க உறவுகளே, பாருங்க உறவுகளே, கண்ணகி சிலை இதுதான். அதாவது கடற்கரையை பார்த்த மாதிரி கண்ணகி சிலை அமையப்பட்டுள்ளது. பாருங்க, அதாவது மதுரையை எரித்தவள் கண்ணகி. அதே போல பாருங்க உறவுகளை, எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அதாவது அங்கங்கே இப்ப சுற்றுலா தலம் தானே உறவுகளே. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காக வேலை பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுதான் இப்படி இருக்க இடமெல்லாம். இல்லைன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் பூம்புகார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லா பணிகளும் நிறைவு பெற்ற பின்னர் நம்ம எடுத்து போடுவோம் கண்டிப்பா உறவுகளுக்கு. எங்க ஸ்வஸ்திகா நாச்சியாரை பாருங்க. அதாவது சரி பூம்புகார் போறோம்னு சொன்ன தர உடனே வந்துட்டாங்க. அவங்க கையில ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாப்பா ஹாய் சொல்லு. பாருங்கள் உறவுகளே, வேலை பணிகள் பணிகள் எல்லாம் நடைபெற்று இருக்கு. அதான் உறவுகளே, இந்த கடைகள் எல்லாம் எல்லாம் ஒரு சில கடைகள் இந்த பணிகள் நடைபெறுவதால் ஒரு சில கடைகள் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. இந்த போவோம், இன்னும் கடற்கரை கிட்ட போய் நம்ம உறவுகளுக்கெல்லாம் காட்டுவோம். பாருங்க உறவுகளே, அதாவது கருவாட்டு கடை, கடற்கரை இருக்கின்ற கருவாட்டு கடை, எல்லா வகை கருவாடும் வச்சிருக்காங்க. எல்லா கருவாடும் இருக்கு. அதாவது கிலோ கணக்குலயும் வாங்கிக்கலாம், அடுத்து சில்லறையிலையும் வாங்கிக்கலாம். இங்க பாருங்க உறவுகளை. பாருங்க உறவுகளை, கருவாடெல்லாம்
கிலோ கணக்குலையும் வாங்கிக்கலாம். அதே போல இங்க பாருங்க கருவாட்டு கடை, அதாவது இங்க ஃபுல்லா கட்டுறது இங்க கருவாடு தான் அதிகம். பாருங்க உறவுகளை, பாருங்க உறவுகளை, கருவாட்டு கடையெல்லாம், அதாவது ஒவ்வொரு கருவாடும் இருக்கு. நெத்திலி கருவாடு, தட்டகராப்படி, பண்ணா, அது சிரா கருவாடு, சுறா கருவாடு எல்லாமே இங்க பாருங்க உறவுகளை. ஒவ்வொரு கருவாடும் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும் உறவுகளை. எல்லாம் கருவாடு கிலோ கிலோ கணக்குல தான் எல்லா கருவாடும். பாருங்க உறவுகளை, எல்லாம் கருவாடு தான் ஃபுல்லா வந்து, அதாவது பூம்புகார் வர்ற மக்களை பாருங்க, எல்லாரும் கருவாடு வாங்குறது எல்லாத்தையும் உறவுகளே. அதே போல வந்து கருவாடு மட்டும் இல்லை, அடுத்து குட்டீஸ்கள் விளையாடுற அந்த கடைகள் எல்லாமே இருக்கு பாருங்க, நல்லா இருக்கும் உறவுகளே. பூம்புகார் வாங்க, வந்துட்டு பாருங்க. அதே போல இங்க இருக்க குட்டீஸ் விளையாடுறதுக்கான கடைகள், அடுத்து இந்த பொம்மை கடை எல்லாமே இருக்கு பாருங்க உறவுகளே. அடுத்து இந்த வீட்டுக்கு பயன்படுத்துற ஜாடி இங்க பாருங்க உறவுகளே எல்லாமே. அடுத்து வந்து இந்த குட்டீஸ்கள் விளையாடுறது, அடுத்து பொம்மை காரு, இந்த சங்குல மாலை, அதாவது வீட்டுல தோரண வாயில், வீட்டுல நிலப்படிகள்ல கட்டுவோம்ல தோரண வாயில்ல, அதுக்குள்ள சங்கு மாலைகள் அலங்காரத்துக்கு இருக்க. இங்க பாருங்க உறவுகளை, எல்லாம் டாய்ஸ் அதிகமா. அடுத்து ஒரு சில கடைகள் எல்லாம் இதாயிருச்சு. இங்க பாருங்க இந்த உண்டியல், அடுத்த அகல் விளக்கு, ஜாடி பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது ஒன்று. இந்த லாஸ்ட்ல ஒரு கடையும் இருக்கு உறவுகளை காட்டுவோம். எல்லாம் கண்டிப்பா இங்க நம்ம வந்து பூம்புகார் போயிருக்கோம் நாங்களும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீடியோ பாக்குற உறவுகள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க உறவுகளை, அடுத்து இந்த குட்டீஸ்கள் விளையாடுறதுக்கு பென்சிலு, அது போல இந்த இது விளையாடுறதுக்குங்கிறேன் சாரி, ஸ்டேஷனரி பொருட்கள் வந்து அவர்களுக்கு குட்டீஸ் எல்லாம் குழந்தை தினமா தானே இருப்பாங்க, அதற்காகவே பொம்மை போன்ற வடிவமைப்பில் உள்ள பென்சில் எல்லாம். அடுத்து இந்த ஜாடி எல்லாம் பாருங்க உறவுகளை. இது இந்த கீ செயின், அதாவது நமக்கு அது வச்சு ஜக்கு, டீ குடிக்கிற ஜக்கு. இது இந்த குட்டீஸ்கள் விளையாடக்கூடிய பாம்பு, அதாவது ரப்பர் பாம்பு எல்லாம் உறவுகளை. இங்க பாருங்க உறவுகளை, எல்லாம் டாய்ஸ், குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஏன்னா டாய்ஸ். அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகமா வந்து உமன்ஸ் எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்க்கக்கூடிய கீ செயின், அடுத்து ரப்பர் பால். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே கீ செயின் தான். அடுத்து வந்து இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாசி வளையல், அதே போல இது இந்த வீட்டுல ஹால்ல தொங்க விடக்கூடிய அந்த சங்கிலியே எல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து ரிப்பன், வளையல்ஸ், அதே போல இந்த பூ தோடு, அடுத்து ஸ்டிக்கர் போட்டு, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்டு முகப்புல மாட்டுவோம்ல நம்ம, அதான் நிலையிலையும் மாட்டுவோம். அதே போல வந்து உள்ள இருக்க பூஜை ரூமும் எல்லாத்துலயும் பயன்படுத்தக்கூடிய அந்த அலங்கார, அந்த எப்படி சொல்றது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வச்சிருக்காங்க பாருங்க உறவுகளை. அது போல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிலைய ஹால்ல பயன்படுத்துவோம்ல, அதான் உறவுகளே. அடுத்து இந்த ட்ரம்மு, குட்டீஸ்களுக்கான ட்ரம்மு, இங்க இருங்க மயிலு எல்லாம் அழகழகா வச்சிருக்காங்க பாருங்க உறவுகளே எப்படி இருக்குன்னு. இதுதான் பூம்புகார்ல இவ்வளவுதான் கடைகள், இதான் லாஸ்ட் கடை. இந்த பக்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாம் வந்து இந்த கருவாட்டை வந்து அதை காய வச்சு பதப்படுத்தி அந்த கடைகள் தான் போல. எல்லாம் வந்து க்ளோஸ்ல இருக்கு, எல்லாம் காலில் கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கு போல. அங்க போய் ஒரு ஆத்தாட்ட கேட்போம், அவங்கதான் கருவாடு அரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க காய வைக்கிறதுக்காக. அவங்ககிட்ட கேட்பாங்க கருவாடு இருக்கு. அத்தா இந்த கருவாட்டுக்கு பேர் என்னத்தா? இந்த கருவாட்டுக்கு வஞ்சனம். என்னத்தா? வஞ்சனம். வஞ்சரமா?
எவ்வளவு இது கிலோ எல்லாம்? 300 ரூபாய்க்கு போடுவாங்க. 300 ரூபாய்க்கா? இங்க என்னென்ன கருவாடு எல்லாம் கிடைக்கும்? நெய் மீன், பால்சுரா, திருக்க, கொட்டாம்பரை, கவலை, முடக்கண்டை, வாழை, நெய் வாழை, இத்திலி, கோவை, எல்லா சைஸும் கிடைக்கும் இந்த ஒரு சீசனுக்கு ஏத்த மாதிரி. இங்க கடையெல்லாம் இப்போ க்ளோஸ்ல இருக்கு, காலில தான் இருக்குமா இல்ல? போட்டுக்கிறாங்களா அங்க முகப்புல இருக்கு, வர மாட்டாங்கன்னா அங்க போட்டுக்கிறாங்க. சரி சரி. எல்லாம் இப்போ வேலை நடந்துங்க. அந்த இதுல காயிற காம்பவுண்ட்ல காயிற கருவாடெல்லாம் அது வந்து பஞ்சன மீன், குட்டி மீன். பாருங்க உறவுகளே, இங்க வந்து ஒவ்வொரு கருவாடும் ஒவ்வொரு விலைகள்ல இருக்குது. கேட்டிருப்பீங்க, அங்க இருங்க காம்பவுண்ட்ல எல்லாம் கருவாடு, வஞ்சிரம், காளை, இந்த கருவாடெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க உறவுகளே, இப்ப நீங்க வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கிறதுதான் பாத்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டிய கோவில். அதான் போய்கிட்டு இருக்கோம், அந்த கோவில் கிட்ட தான் போறோம். அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதாவது கருவாட்டு கடை, அடுத்து குட்டீஸ்களுக்கு வந்து டாய்ஸ், அடுத்து உமன்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த வளையல், பாசி, மணி, அந்த கடையெல்லாம். அதே போல கருவாட்டு கடை பின்னாடி எல்லாம் மூடி இருந்துச்சு, அவங்க முன்னாடி இருக்காங்களாம். இதுதான் அந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு கிணறு. பாருங்க உறவுகளை, இப்ப அந்த கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை. பாருங்க, அதான் உறவுகளை, இப்ப வந்து கோயிலுக்குள்ள போவோம். பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல், அதாவது அந்த அறையில தான் இருக்கும். இங்க பாருங்க உறவுகளை, நீராட செல்லுதல், நீராடிய பின் ஆடை மாற்றுதல், கூந்தல் உலர்த்துதல். இந்த படம் வந்து இந்த பக்கத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணிந்த பின் முக அலங்கார திலகமிடுதல், மாலை அணிதல். இந்த 6 சிலைகள் வந்து இதுல இருக்கு. இதுலயும் பாருங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சேதமடைந்து இருக்கு அந்த ரூப்ல எல்லாம் உறவுகளை. அதே போல இப்படியே வந்தோம்னா இது பின்புறம். பாருங்க கரையுடைய இதை பாருங்க அழகு. இதான் வந்து பேக் சைடு. பாருங்க உறவுகளை எப்படி இருக்குன்னு. முன்னாடி இருந்துச்சுல கிணறு, அதே போல பின்னாடியும் கிணறு பாருங்க. அந்த கிணறுல பாருங்க எவ்வளவு ஒரு அசுத்தமா குப்பை குளமா வந்து இருக்கு. சரியான பராமரிப்புகள் இல்லை. அதோட இங்க வேலைப்பளு நடக்கிற காரணத்துல வந்து இது இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வேலைகள் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பொதுமக்கள் பார்வைக்கு நல்ல ஒரு நீட்னஸா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிதான் வைக்கணும். பாருங்க உறவுகளே, தான் பூம்புகார் கடற்கரை. அதாவது அந்த தூரத்துல இருக்கு போட் எல்லாம். கண்டிப்பா ஒரு நாள் முழு வீடியோவாக போடுவோம். இங்க பாருங்க அலைகள் எல்லாம் எப்படி அடிக்குதுன்னு. நீங்க சிரேஷ்டா நாச்சியார பாருங்க எப்படின்னு. எல்லாம் இருந்துச்சு, அவங்க முன்னாடி இருக்காங்களாம். இதுதான் அந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு கிணறு. பாருங்க உறவுகளை, இப்ப அந்த கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை. பாருங்க, அதான் உறவுகளை, இப்ப வந்து கோயிலுக்குள்ள போவோம். பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல், அதாவது அந்த அறையில தான் இருக்கும். இங்க பாருங்க உறவுகளை, நீராட செல்லுதல், நீராடிய பின் ஆடை மாற்றுதல், கூந்தல் உலர்த்துதல். இந்த படம் வந்து இந்த பக்கத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணிந்த பின் முக அலங்கார திலகமிடுதல், மாலை அணிதல். இந்த 6 சிலைகள் வந்து இதுல இருக்கு. இதுலயும் பாருங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சேதமடைந்து இருக்கு அந்த ரூப்ல எல்லாம் உறவுகளை. அதே போல இப்படியே வந்தோம்னா இது பின்புறம். பாருங்க கரையுடைய இதை பாருங்க அழகு. இதான் வந்து பேக் சைடு. பாருங்க உறவுகளை எப்படி இருக்குன்னு.
முன்னாடி இருந்துச்சுல கிணறு, அதே போல பின்னாடியும் கிணறு பாருங்க. அந்த கிணறுல பாருங்க எவ்வளவு ஒரு அசுத்தமா குப்பை குளமா வந்து இருக்கு. சரியான பராமரிப்புகள் இல்லை. அதோட அங்க வேலைப்பளு நடக்கிற காரணத்துல வந்து இது இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வேலைகள் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பொதுமக்கள் பார்வைக்கு நல்ல ஒரு நீட்னஸா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிதான் வைக்கணும். பாருங்க உறவுகளே, தான் பூம்புகார் கடற்கரை. அதாவது அந்த தூரத்துல இருக்கு போட் எல்லாம். கண்டிப்பா ஒரு நாள் முழு வீடியோவாக போடுவோம். இங்க பாருங்க அலைகள் எல்லாம் எப்படி அடிக்குதுன்னு. நீங்க சிரேஷ்டா நாச்சியார பாருங்க எப்படின்னு. எல்லாம் பூம்புகார் பார்க்க வரணுன்றத சிரேஷ்டா நாச்சியார், ஸ்வஸ்திகா நாச்சியார் எல்லாம் அலைகளை பாருங்க உறவுகளை. நம்ம சொன்னோம்ல உறவுகளே, அதாவது அங்கேயே வந்து அறிவிப்பு பலகை கொடுத்திருந்தாங்க. அதாவது வேலை பணி நடைபெறுவதால் உள்ளே செல்ல வேண்டாம் ஒன்றெல்லாம். இந்த பாருங்க எல்லா பகுதியும் வேலை நடக்குது. கடற்கரை ஊட்டியுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பூங்கா, அது போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நினைவு சிற்பங்கள் இதெல்லாம் வந்து அமைக்கிறதுக்காக வேலை நடக்குது. அதை தான் அந்த வீடியோவில் காட்டணும். ஏன்னா ஃபுல்லா காட்டிடணும் என்ன பூம்புகார்ல நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க உறவுகளை. அதான் ஃபுல்லா எல்லாமே வேலை பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லா டோட்டல் அங்கே ஆரம்பிச்சு முகப்புல இருந்து எண்டு வரையுமே வேலை நடக்குது. அதனாலதான் நாங்களே மாற்றுப்பாதையில வந்தோம். இந்த நெடுங்கல் மன்றம் நீங்க பாருங்க உறவுகளே. தற்போது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நெடுங்கல் மன்றம் அங்கதான் இப்ப போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை. அந்த தெரியுது பாத்தீங்களா, அதான் நெடுங்கல் மன்றம். இங்க பாருங்க உறவுகளே, இந்த லேபர்ஸ் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதான் வேலை நடைபெறுவதால் தான் பொதுமக்கள் பார்வையாளர்களுடைய வருகையும் சற்று குறைவாகவே இருக்கு போல. ஃபுல்லா வேலை பணி நடைபெற, அதாவது இப்ப எல்லா சுற்றுலா தலங்களும் வந்து மேம்படுத்துறாங்க. அந்த வகையில வந்து பூம்புகார் சுற்றுலா தலத்தையும் வந்து மேம்படுத்துறாங்க. அந்த பாருங்க லைட் ஹவுஸ், பூம்புகார் லைட் ஹவுஸ். நெடுங்கல் மன்றத்தை போய் காட்டிடுவோன்ட்டு இப்ப போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை. இதான் உறவுகளை நெடுங்கல் மன்றம் பாருங்க உறவுகளை. கீழே சிலையும் வந்து ஒவ்வொரு வடிவில் இருக்கு. உறவுகளுக்கு காட்டிடுவோன்ட்டு இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாருங்க உறவுகளை. ஒவ்வொரு நெடுங்கல் மன்றம் அதுல பாருங்க ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து இருக்கு. அப்படியே சுத்தி காட்டிடுவோம் உறவுகளுக்கு. இது பூம்புகார் கடற்கரை. யாரும் வந்து இதெல்லாம் பார்த்த அனுபவங்கள் இருந்தா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று ஒவ்வொரு ஊரில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் ஸ்வஸ்திகா நாச்சியார் முகநூல் பக்கம், யூடியூப், ஷேர்சாட் அனைத்து பக்கத்துல வந்து இது போன்ற இனிமேல் வந்து இடம்பெயரும். தினம் ஒரு ஆலயம், ஒரு ஊரில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் இடம்பெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் உறவுகளை. பாருங்க ஒவ்வொரு வடிவுல இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு வடிவிலும் ஒரு சிலை இருக்கின்றது. பாருங்க உறவுகளை, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பூம்புகார் கடற்கரை. அதாவது இந்த கடற்கரையில வந்து சுனாமி பேரலை வந்து பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து பழி வாங்கியது அந்த சுனாமி பேரலை. அதுக்கு பிறகு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லெல்லாம் கொட்டி, அதாவது கடல் அரிப்புகள் இருக்கு பாத்தீங்களா கரையில, அந்த கடல் அரிப்பு அதோட வந்து மேல வராம இருக்கிறதுக்காக கொட்டப்பட்டதுதான் அந்த கற்கள் எல்லாம். அதாவது எப்பன்னு கேட்டீங்கன்னா சுனாமி வந்து பேரலையில் வந்து ஒரு வருடங்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து எல்லா கடற்கரையிலையும் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க உறவுகளை, அதாவது கடல் அரிப்புகளை தடுப்பதற்காக அடுத்த கடல் அறை இதை தாண்டி வராத அளவுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல்லு கொட்டப்பட்டு இருக்கிறது உறவுகளை. இவ்வளவுதான் உறவுகளை பூம்புகார் கடற்கரை. மீண்டும் அடுத்த ஒரு ஊரில் ஒரு சிறப்போடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பூம்புகார் கடற்கரையில் நாங்கள் இதுவரையிலும் எடுத்த வீடியோ, அதன் பற்றிய கருத்துக்கள், நீங்கள் வருகை தந்து இங்க இருந்து உங்கள் அனுபவங்கள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை. இது போன்று ஒவ்வொரு ஊரிலும் உள்ள சிறப்பு அம்சங்கள் அனைத்தும் வந்து நம்ம வெளியிடுவோம். ஆலயங்கள், அதே போல மன்னர்களுடைய வரலாறு,
கடற்கரைகள் வாழ்வு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் வந்து இங்க வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பா வந்துட்டோம். வேலை துணி வந்து அந்த இருக்கு. மீண்டும் ஒரு முறை வந்து உறவுகள் அனைவருக்கும் வந்து ஃபுல்லா வந்து வீடியோவா கொடுப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளை.